வணக்கம். இந்த வீடியோவில் EPFO ரூபாய் 6500 கூடுதல் மாத பென்ஷன் சற்று முன் ஓய்வூதியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல் குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. EPS 95 திட்டத்தின் கீழ் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 வரை உயர்த்த வேண்டுமென்ற கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக ஓய்வூதியதாரர்களிடம் இருந்து வருகிறது. விலைவாசி உயர்வு காரணமாக தற்போதைய இந்த 1000 ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகை என்பது பென்ஷன் வாங்கக்கூடியவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு போதவில்லை என்பது அவர்களுடைய முக்கியமான வாதம். இந்த நிலையில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். அவர் கூறியிருப்பதாவது, ஓய்வூதிய நிதியினுடைய நீண்டகால நிலைத்தன்மை மிகவும் முக்கியம் என்றும் தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரித்தால் அது அரசினுடைய நிதிநிலையில் கூடுதல் சுமை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் நிதி நெருக்கடி உருவாகக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஏற்கனவே குறைந்தபட்சம் 1000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குவதற்கே பட்ஜெட்டிலிருந்து கூடுதல் நிதி வழங்கி வருகிறது. மேலும் அவர்களின் அடிப்படை ஊதியத்தில் 1.16% தொகையும் அரசு தனது பங்களிப்பாக செலுத்தி வருகிறது. EPS 95 திட்டத்தின் நிதியமைப்பு என்பது முக்கியமாக முதலாளிகளின் பங்களிப்பை சார்ந்து உள்ளது. ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 8.33% தொகை முதலாளிகள் பங்களிப்பாக செலுத்துகின்றனர். ஊழியர்கள் நேரடியாக எந்த பங்களிப்பும் செய்யாததால் நிதியை கவனமாக நிர்வகிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. EPS 95 திட்டத்தின் முக்கியமான அம்சங்கள்: 58 வயதிற்கு பின்பு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் வழங்கப்படும். அதே போல் குடும்ப ஓய்வூதியம் வழங்கக்கூடிய பாதுகாப்பு கிடைக்கும். 50 வயதிற்கு பிறகு முன்கூட்டியே ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. இந்த நிலையில் ஓய்வூதியர்கள் மாதம் ரூபாய் 1000 என்பது இன்றைய விலைவாசிக்கு போதாது. கௌரவமான வாழ்க்கை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 அவசியம் என்பது அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை. மேலும் பகத்சிங் கோஷியாரி குழுவின் பரிந்துரைகளையும் அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார்கள். மத்திய அரசின் தற்போதைய விளக்கத்தின் அடிப்படையில் உடனடியாக குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு எதுவும் இல்லை. அதாவது குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000ஆகவே தொடரும். இருப்பினும் எதிர்காலத்தில் பணவீக்கம் மற்றும் அரசுடைய நிதிநிலைத்தன்மையை பொறுத்து இந்த கோரிக்கை மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.